வாங்க மாமா. வணக்கம் சார். என்னம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டோம் மாமா. பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம் மாமா. சரிம்மா, போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா நடத்துங்க. சரிங்க மாமா. என்ன பூஜை? நீங்க சொன்னீங்களே சாமி, சுமங்கலி பூஜை செய்யணும்னு, அதான் பெரிய வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நல்லது நல்லது, நல்லபடியா நடத்துங்க. ஆதிரா, தாத்தா கால்லையும் சுவாமிஜி கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்க அத்தை. தாத்தா நல்லருமா, நல்லரு. நல்லதே நடக்கும். பார்த்து ஜாக்கிரதையா போங்கம்மா. சரிங்க மாமா. கையோட ஆதிராவுக்கு தாலி பிரிச்சு கட்டிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதான் அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க. அம்சா, நீ ஒரு காரியம் பண்ணணுமே. சொல்லுங்க சுவாமி. ஆதிராவுக்கு தாலி பிரிச்சு வேற கட்டினதும் அவ கழுத்துல இருந்து கலட்டின தாலியை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து கொடுக்கணும். என்ன பூனை சத்த மாதிரி இருக்கு? அபசகுணமா இருக்க சாமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அம்சா, அந்த தாலியை வச்சு பரிகார பூஜை பண்ணி நீலவேணியோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கணும். அம்சா, சொல்லுங்க சுவாமி. மறக்காம தாலியை எடுத்துட்டு வந்து கொடுமா. சரிங்க சுவாமி. ஜாக்கிரதையா போங்கம்மா. அம்சா, சாமி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, மறந்துடாத. ஜாக்கிரதையா தாலி எடுத்துட்டு வந்து சாமி கிட்ட கொடு. சரிங்க மாமா, போயிட்டு வரேன். சரிம்மா, வரேன் சுவாமி. சரி. வாங்க. வணக்கண்ணா. வணக்கம். திருப்பதி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னார்ண்ணா. ஆமாம், பொண்ணு கிளம்பியாச்சாண்ணா? பெரியவருக்கு இப்பதான் ஃபோன் பண்ணேன். தேவா அண்ணா வீட்டில இருந்து அண்ணியும் அவளும் கிளம்பிட்டாங்களாம். அண்ணே, ரொம்ப நல்லதா போச்சுண்ணே. அண்ணே, எப்படி இந்த வழியா தான் உங்க கார்ல வருவாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காரை வழி மறிச்சு. ஏய், இல்லப்பா, இங்க வச்சு வேணாம். அவ ஃபங்க்ஷனுக்கு போகலன்னா ஏன் வரலன்னு விசாரிப்பாங்க, அவளை தேடுவாங்க, அப்புறம் சந்தேகம் வரும். அப்ப சரி, எப்ப பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அவ சுமங்கலி பூஜையில கலந்துக்கிட்டோம். அது முடிய எப்படியும் 10-11 மணி ஆயிடும். அதுக்கு நடுவுல நீங்க வெளி வாசலுக்கு வந்து கார்ல இருக்க பெட்ரோலை காலி பண்ணணும். சரிண்ணே, அதுக்கப்புறம் கார்ல அண்ணி அவளும் மட்டும்தான் வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. பெட்ரோல் இல்லாம கார் பாதி வழியில நின்னுடும். அதுக்கப்புறம் அவகிட்ட நைஸா பேசி ஆதிராவை மட்டும் உங்க கார்ல கடத்திட்டு போயிடுங்க. அண்ணே, இதுவும் நல்ல யோசனை தான். ஆதிராவை அண்ணன் பண்ண வீட்டுக்குள்ள கொண்டு போக சொன்னாரு.
அங்கதான் போறோம். ஆனா வேலை கமுக்கமா முடியணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அண்ணே. 10 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனா 10:30 அங்க பண்ண வீட்டுல இருப்பா. சரியாண்ணா? ஏய், நம்மளா இப்ப சரக்கு அடிச்சுட்டு அங்க கிளம்புனா சரியா இருக்கும். ரெடியா? ஏய் பாத்துப்பா, உஷாரா பண்ணணும். அண்ணே எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அண்ணே, நீங்க தைரியமா இருங்க. டேய் வாங்கடா வா. महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। लक्ष्मीं श्रीरसमुद्रराजतनयां श्रीरङ्गदामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां महालक्ष्मी तन्नम्मा। ॐ प्रकृते नमः, ॐ विकृते नमः, ॐ विद्यायै नमः, ॐ सर्वभूतहितप्रदायिन्यै नमो नमः। ॐ श्रीमहाराज्ञै नमः, ॐ श्रीमत्सिंहासनेश्वरै नमः, ॐ चिदग्निकुण्डशम्भूतायै नमः, ॐ देवकार्यसमुद्यतायै नमः, ॐ उद्यद्भानुसहस्राभायै नमः, ॐ चतुर्बाहुसमन्वितायै नमः, ॐ रागस्वरूपपाशाढ्यायै नमः, ॐ நானாவிதபரிபுரபத்ரபுஷ்பாஞ்சலியும் பூஜாம் சமர்ப்பயாமி. எல்லாரும் அவங்கவுங்க தாலியில குங்குமத்தை வச்சுக்கோங்க. மகாலட்சுமி நமோ நமஹ. எல்லாரும் நல்ல மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு இங்க வந்து பூ போடுங்க. ஆரத்தி எடுத்துங்க. சாமி, ஆதிராவுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்.
அது வீட்டில் இருக்கிற சுமங்கலி பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். நீங்களே பண்ணிடுங்க. மறக்காம தாலி எடுத்துட்டு வந்து கொடுமா. ஏகஹாரதி தீபம் தரிசயாமி சமஸ்தரக்ஷாம் தாரயாமி சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே. ஆதிரா உட்காருமா. உட்காருமா. रक्तोत्पलं पिप्रदीं एकः आरति कर्पूरनीराजनो दर्शयामि नीराजनन्तराजमन्यो समर्पयामि त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव தேவகி वन्दनात्. புது தாலியை எடுத்துக்கோ. சரிக்கா. இல்ல, இது நடக்கக்கூடாது. இது என்னோட மங்கல்யம். ஆதிரா, தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. இல்லப்பா, உன்னை நான் தப்பா நினைக்க மாட்டேன். இது நடக்கணும்னு இருக்கு. நீலவேணி அக்கா நடத்தி வச்சிருக்காங்க. இனிமே நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீலவேணி அக்கா இனிமே நடக்க போற எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. தப்பு பண்ணிட்ட ஆதிரா. உனக்கு இப்படி நடந்திருக்க கூடாது.
அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வாமா. அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஆதிரா, பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. வாமா. ஆதிரா, இப்பதாம்மா மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சுமங்கலி பூஜை நல்லபடியா முடிஞ்சு போச்சு. அதோட உனக்கு தாலியும் பிரிச்சு கோத்தாச்சு. மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. உண்மைதான் அத்தை. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் இது ஒண்ணுதான் நிம்மதி. இனிமேலாவது நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம நம்மள அந்த தாய் தான் காப்பாத்தணும். அதெல்லாம் இனிமே ஒரு கஷ்டமும் வராது. அத்தை, கேட்குறேனேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. வீட்டில் சுமங்கலி பூஜை வச்சிருக்கோம். ஆனா நம்ம வீட்டு ஆம்பளைங்க யாருமே கலந்துக்கவே இல்லை. ஏன் அத்தை? அது கலந்துக்க கூடாதுன்னு இல்ல, எங்க குடும்பத்துல வழக்கமே இப்படிதான். வெளியில எதுவும் வேலை இல்லைன்னா வருவாங்க, இல்லைன்னா இது லேடிஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு போயிடுவாங்க. நாங்களும் அவங்கள வற்புறுத்துறது இல்ல. ஆனா கலந்துக்கிட்டா தப்பு இல்லையா அத்தை? அது உண்மைதாம்மா. ஆனா யார் சொல்லி புரிய வைக்கிறது? அந்த வீட்டு ஆம்பளைங்க கிட்ட யாரும் பேசவே முடியாது. அவங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேக்குறதுன்னு முறப்பா இருப்பாங்க. இஷ்டம் இருந்தா சாமி கும்பிடுவாங்க, இல்லைன்னா எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. அடிதடி, சண்டை, பழி, பாவம் இப்படி எதுக்குமே அஞ்சறதில்ல. ஏன் அத்தை இப்படி இருக்காங்க? எல்லாம் அந்த குடும்பத்தோட குணம் அப்படிமா. அது வழி வழியா வர்றது. இவங்க இப்படி இருக்க போய் தான் வீட்டுக்கு வராத கஷ்டம்லாம் வருது. ஆனா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்க பரம்பரையை பத்தி உனக்கு என்ன தெரியும், இது ஜமீன் பரம்பரை, அப்படித்தான் இருப்போம்னு வாய் அடைச்சிடுவாங்க. அத்தை, அப்படின்னா அர்ஜுனும் அப்படிதானா? அவன் ஒருத்தன் தாம்மா இந்த வீட்டுல தப்பி பிறந்திருக்கான். தெரியும் அத்தை, அர்ஜுனுக்கு அப்படியே உங்க குணம். உண்மைதாமா. வீட்டுல அவரும் பெரியவரும் தனியா இருப்பாங்க. நம்ம சீக்கிரம் போவோம். தம்பி, கார் எடுப்பா. சரிங்கம்மா. என்னாச்சுப்பா? தெரியலம்மா, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. என்னன்னு பாருப்பா. சரிம்மா. என்னாச்சுப்பா? பெட்ரோல் இல்லையா? கிளம்புறப்போ இதெல்லாம் பார்க்க மாட்டியா நீ? நான் பார்த்துட்டு தான்மா கிளம்புனேன். நேற்றுக்கு தான் டவுனுக்கு போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 50 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். அதெல்லாம் பகல்லையே பார்த்துருக்கணும்ல. இப்படி பாதை வெளியில வந்து கார் நின்னா நாம எப்படி போறது? இல்லைம்மா, நாளைக்கே நான் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணிடுறேன். என்ன மன்னிச்சுடுங்கம்மா. சரி, பரவாயில்ல, விடுப்பா. இதுக்கு நீ என்ன பண்ணுவ? அத்தை, இப்போ என்ன பண்றது? எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. வீடு பக்கத்துல தானே இருக்கு, நம்ம நடந்து போயிடலாமா? இல்ல ஆதிரா, வழியில ஒரு புளியந்தோப்பு இருக்கு. அங்க காத்து கருப்பு நடமாடும்.